Hello students, welcome to Amala Christy Academy Tindivanam. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சம் 10th standard max exercise 3.1 first sum உடைய third subdivision பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த முதல் ரெண்டு subdivision விட இந்த third subdivision கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வேரியபிள்ஸ் நம்பர்ஸ்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சப்டிவிஷன்ஸில் டினாமினேட்டர் அதாவது ரெசிப்ரோக்கலாக கொடுத்துருப்பாங்க வேல்யூ. இந்த தேர்ட் சப்டிவிஷனில் ஈக்குவலைஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 + 10 விச் இஸ் ஈக்குவல் டு 2z + 5 ஈக்குவல் டு 110 - y + z. ஸோ இதை வந்து எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னா இங்கே 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸையும் ஒய்யையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 + 10. இந்த இடத்துல ஆக்சுவலி 10 இருக்குது. இதில் நான் பார்த்தேன் அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடையும் நம்பர் எல்லாம் ஒரு சைடையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுறேன், x/1 இருக்கதா அர்த்தம். இந்த 3y/2 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -3y/2 ஆகுது. ரைட் ஹேண்ட் சைடில் 10 அப்படியே இருக்குது, +20 அங்கே வந்து -20 ஆகுது. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் -10. இங்கே இருக்க ஃப்ராக்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது டினாமினேட்டர் சேம் ஆகலை. நான் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2x - 3y/2 ஈக்குவல் டு -10 அப்படின்னு கிடைக்கிது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள்ஸ் இருக்கணும், இந்த டினாமினேட்டர் பார்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டினாமினேட்டரை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு 20ன்னு ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தேர்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 2z + 5 கூட கம்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு செஞ்ச மாதிரியே வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, +2z -2z ஆகவும் +20 -20 ஆகவும் என்ன பண்ணிடுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். எழுதவுடனே எனக்கு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா x - 2z = -15 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து நான் தேர்ட் பார்ட்டை செய்ய போகிறேன். இந்த x + 20 இந்த லாஸ்ட் பார்ட் கூட ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன். x + 20 = 110 - y + z. இந்த வேரியபிள் பார்ட் மைனஸ் பார்ட் அப்படியே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் பார்ட் ஆகுது, +20 -20 ஆகுது. அப்போ எனக்கு x + y + z = 90 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நான் பார்க்குறேன் 3 வேரியபிள்ஸ் எல்லாம் எனக்கு ரெடியூஸ் ஆகி 2 வேரியபிளாக என்ன ஆகணும் அப்படின்னா கிடைக்கணும். எனக்கு ஆல்ரெடி 2 வேரியபிளாக கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 2 வேரியபிளும் சேம் வேரியபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே x - 2z இருக்குது, இங்கே x + y + z இருக்குது. ஸோ இந்த எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு y அண்ட் z இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த y அண்ட் z இருக்க இந்த ஈக்குவேஷன்லேருந்து லைக் எப்படி பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை எடுத்துக்கிறேன், எக்ஸை கேன்சல் பண்ணுறேன். எக்ஸ் கேன்சல் பண்ணாங்கன்னா yz எனக்கு கிடைக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணால் அகைன் ஒரு yz கிடைக்கும். அந்த 2 yzையும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறேன், வேல்யூக்கு வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸை கேன்சல் பண்ணலாம். எக்ஸை கேன்சல் பண்ணும்போது வேறு கோஎஃபிஷியன்ட்டில் இருக்குது. இங்கே எனக்கு 2 தேவை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு கோஎஃபிஷியன்ட் 2x கிடைக்கும். 2x இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4z, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -30. சேம் வேரியபிளாக இருக்குது. ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக என்ன பண்ணுறேன், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எனக்கு y டேர்ம் இருக்குது -3y, இங்கே z டேர்ம் இருக்குது +4z. இந்த வேல்யூஸை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணால் +10. எனக்கு ஃபோர்த்தாக ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கிது, -3y + 4z = 10. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துகிட்டு இதில் என்ன கேன்சல் பண்ண போகிறேன், எக்ஸ் கேன்சல் பண்ண போகிறேன். அப்படியே ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் அண்ட் இசட் இருக்க மாதிரி ஒரு புது ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். +x -x கேன்சல் ஆகிடுச்சு. இது -y ஆகிடுச்சு. இந்த டேர்ம் ரெண்டுமே மைனஸுங்கிறதுனால -3z, இது ரெண்டும் -105 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒய் பார்ட் அண்ட் இசட் பார்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு வேரியபிளை நான் கேன்சல் பண்ணணும். பார்த்தாலே தெரியுது, இங்கே ஒயோட கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே ஒயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு 3 இருந்துச்சுன்னா இந்த 2 வேரியபிளும் இந்த 2 சேம் வேரியபிள் கேன்சல் ஆகும். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -3y -9z -315 கிடைக்கிது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சேம் சைனில் இருக்கிறதுனால சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒய் வேரியபிளை கேன்சல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இசட் வேரியபிள் என்ன கிடைக்குதுன்னா +13z, சேம் சைனுங்கிறதுனால 325, z = 325/13,
13s are 26, remainder 6 65, 5 13s are 65, z ஓட வேரியபிள் 25 னு கிடைக்குது. இந்த z வேரியபிளை இங்கே ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டேன்னா எனக்கு y கிடைக்கும். நான் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல போடுறேன் -3y + 4z = 10, z ஓட பார்ட் 25 னு போடுறேன். -3y + 100 = 10 னு கிடைக்குது. -3y + 100ல +100 இங்க வந்து -100 ஆகுது. -3y -90, y = 90/3 13 கிடைக்குது. ஸோ எனக்கு z-ம் தெரியும், y-யும் தெரியும். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும். நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடலாம். இங்கே இருக்கிற இதில் ஒய் போட்டேன்னா எக்ஸ் கிடைக்கும், இதில் இசட் போட்டனாலும் எனக்கு எக்ஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் இசட்டோட வேல்யூவான 25 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது x - 50 = -15, எக்ஸுக்கு 35 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 30, இசட்டோட வேல்யூ 25. ஸோ இந்த சம்மை இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இருக்க எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பார்ட் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. அண்ட் தென் இங்கே இருக்க இந்த சம் வந்துச்சு அப்படின்னா லைக் ஒரு ஷார்ட்கட் மாதிரி எக்ஸை கேன்சல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் எக்ஸ் கேன்சல் பண்ணுறீங்க, செகண்ட் அண்ட் தேர்ட்லேயும் எக்ஸ் கேன்சல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒய்இசட் கிடைக்கும். இப்போ எனக்கு கிடைச்ச எக்ஸ் ஒய்இசட்டோட வேல்யூவை செக் பண்ணுறேன். இங்கே எனக்கு கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் எல்லா வேரியபிளுமே இருக்குது. 3 வேரியபிளையும் ஆட் பண்ணால் 90 வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துறேன், 90 கிடைச்சிருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செக் பார்ட்டை கரெக்டாக போட்டு பாருங்கள். ஸோ அது ஒரு ஓன் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.